ரொம்ப காலமாவே இந்தியா அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது மக்கள் தொகை பெருக்கம்தான். அளவான குடும்பம், வளமான வாழ்வு, நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்னு மக்கள் தொகையை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. நாம் இருவர் நமக்கொருவரா மாறி நாம் இருவர் அப்படின்னு மட்டும் மாறிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கு. அதுக்கும் ஒரு படி மேல போய் நாம்லாம் கிடையாது, நான் மட்டும்தான் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருமோன்ற அளவு பயமா இருக்கு. இதை தான் நம்ம தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய சொத்தே அந்த நாட்டு மக்கள் தான். ஆனா இந்தியாவில் தொடர்ந்து குழந்தை பிறப்பு விகிதம் அபாயகரமான அளவுல குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இந்தியாவை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னே தெரியல. அதையே தான் நம்ம உலகின் முதல் ட்ரில்லியனராக போற உலக மகா பணக்காரர் எலான் மஸ்கும் சொல்லியிருக்காரு. ஆமா, மஸ்க் இந்தியாவை பத்தி தான் கவலை தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் குழந்தை பெற்றுக்கிற விகிதம், ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்ப குறைஞ்சிருச்சான். இது எப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத ஆழமா அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். குழந்தை பிறப்பு விகிதம் குறையிறது தான் மனித நாகரிகத்துக்கே பெரிய ஆபத்து அப்படின்னு மஸ்க் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு. நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கங்க அப்படின்னு உலகத்துக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய எலான் மஸ்க்கு 14 குழந்தைங்க. நாம அந்த அளவுக்கு போகாட்டியும் அதுல கொஞ்சமாச்சு இருந்தா மட்டும்தான் எதிர்கால உலகத்தை, எதிர்கால இந்தியாவை காப்பாற்ற முடியும். குழந்தைங்க பிறப்பு குறைஞ்சா மக்கள் தொகையில மிகப்பெரிய இடைவெளி வரும். முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்க உழைக்கக்கூடிய இளைஞர்கள் குறைஞ்சிருவாங்க. அரசாங்கத்துக்கான வரியும் கம்மியாக தான் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி அப்படியே மெதுவாகிடும். பென்ஷன் மற்றும் மருத்துவ செலவுகள் அதிகமாகும். ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளில் குழந்தை பிறப்பு ரொம்ப குறைஞ்சு வயசானவங்க அதிகமாகிட்டாங்க. அதையே தான் இப்போ மஸ்க் உதாரணமாக காட்டுறாரு. இப்போ இந்தியாவும் அதே பாதைக்கு தான் போகுதோ அப்படின்னு அவர் பயப்படுறாரு. உலகத்திலேயே நம்பர் 1 மக்கள் தொகை இருக்கிற நாடு இந்தியா. ஆனால் அதே நாட்டில் அடுத்த தலைமுறைக்கு தேவையான குழந்தைங்க பிறக்கல. ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 1950 இந்தியாவுடைய மக்கள் தொகை வெறும் 36 கோடியாக தான் இருந்துச்சு. இப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 145 கோடி. சீனாவே முந்திட்டோம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய 6 நபர்களில் ஒருத்தர் இந்தியர். பல வருடங்களாக மக்கள் தொகை பயங்கரமாக அதிகமாகி எங்கள் ஸ்கூலு, காலேஜு, மருத்துவமனை, வேலைவாய்ப்பு, சாப்பாடு அப்படின்னு எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு வந்துடுமோ அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க. மொத்த கருவுறுதல் விகிதம், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், TFR அப்படின்னா என்ன? ஒரு பெண் தன் வாழ்நாளில் சராசரியாக எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு. ஒரு நாட்டுடைய மக்கள் தொகை மாறாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னா கருவுறுதல் விகிதம் எவ்வளோ இருக்கணும் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு 2.1 அப்படிங்கிற அளவுல குழந்தைகள் இருக்கணும். இதைத்தான் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல், ஈடு செய்யும் நிலை அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் 2.1? ஏன்னா அப்பா அம்மா 2 பேருக்கு பதிலாக 2 குழந்தைங்க. அந்த எக்ஸ்ட்ரா 0.1 எதுக்கு அப்படின்னா சின்ன வயசுலேயே இறந்து போகக்கூடிய குழந்தைங்க மற்றும் பிற காரணங்களை ஈடு செய்ய. இந்த விகிதம் 2.1 இருந்தா ஒரு நாட்டுடைய மக்கள் தொகை எப்பவுமே சீரா இருக்கும். 2025 ஐநா மக்கள் தொகை நிதியம், அதாவது UN பாப்புலேஷன் ஃபண்ட் அறிக்கையின்படி இந்தியாவுடைய தற்போதைய கருவுறுதல் விகிதம் வெறும் 1.9 தான். அப்படின்னா சராசரியா ஒரு இந்திய பெண் இப்போ 2 குழந்தைகளை கூட பெற்றுக்கிறது கிடையாது. இது ரீப்ளேஸ்மெண்ட் லெவலான 2.1 விட ரொம்ப கம்மி. அடுத்த தலைமுறையை முழுசா ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இந்தியாவில் இப்போ குழந்தைங்க பிறக்கிறது இல்லை. இதைத்தான் எலான் மஸ்கும் சொல்லியிருக்காரு. நிபுணர்கள் இது லேட்டா நடக்கும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. பல கணிப்புகள் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இந்தியா இந்த நிலையை 2030 2035 தான் அடையும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இது இப்பவே நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 2020 நடந்துருச்சு. அதாவது நினைச்சதை விட 10 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு. இந்தியர்கள் ஏன் இப்போ கம்மியா குழந்தைய பெற்றுக்கிறாங்க? ஐநா அறிக்கையில மக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா முதலிடத்துல இருக்கிறது பண நெருக்கடி. 38% பேர் பணப்பற்றாக்குறைய காரணமா சொல்லியிருக்காங்க. குழந்தைய பெக்கிறதுல இருந்து அதுங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி, காலேஜுக்கு அனுப்பி, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள எவ்வளோ செலவாகுது. ப்ரீகேஜிக்கெல்லாம் அசால்ட்டா 50,000 ரூபாய் ஃபீஸ் கேட்குறாங்க. இதனால இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஒரு பெரிய குடும்பத்தை, அதாவது அந்த காலத்துல எல்லாம் பெரிய குடும்பம் அப்படின்னா தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா அப்படின்னு எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்திருப்பாங்க. அதுதான் பெரிய குடும்பம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் கணவன், மனைவி, அடுத்து குழந்தை வந்துட்டாலே அதுவே பெரிய குடும்பம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அடுத்த பிரச்சனை வீட்டு வசதி. 22% பேர் வீட்டு வசதி கம்மியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நகரங்கள்ல வீடுகள் ரொம்ப சின்னதாகவும் வாடகை ரொம்ப அதிகமாகவும் ஆயிடுச்சு. ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுல 4-5 பேர் நிம்மதியா வாழ முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த விஷயம் முக்கியமானது, வேலையில்லா திண்டாட்டம். 21% பேர் நிலையான வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேலை ஒழுங்கா அமைகிற வரைக்கும் கல்யாணத்தையும் குழந்தை பெற்றுக்கிறதையும் தள்ளி போடுறாங்க. 4வது பிரச்சனை, குழந்தைகளை பார்த்துக்க ஆள் இல்லை. 18% பேர் குழந்தைகளை பார்த்துக்க சரியான வசதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல டே கேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் ஃபீஸ் ரொம்ப அதிகம். வேலைக்கு போயிட்டு குழந்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அந்த காலத்துலலாம் அப்படியா, தாத்தா பாட்டி கூடவே இருப்பாங்க, அவங்க குழந்தைங்களை பார்ப்பாங்க, நல்லா தான் வளர்ந்துருக்கும். அடுத்து உடல்நல பிரச்சனைகளையும் 15% பேர் சொல்லியிருக்காங்க. மகப்பேறு மற்றும் கர்ப்பகால சிகிச்சை ஒழுங்கா கிடைக்காதத காரணமா 13% பேர் சொல்லியிருக்காங்க. குழந்தையின்மை அல்லது கருத்தரிப்புதல உள்ள சிக்கல்கள். இந்த பிரச்சனைகள் லட்சக்கணக்கான தம்பதிகளை பாதிக்குது. ஏன்னா சரியான வாழ்க்கை முறை கிடையாது, இயற்கை வழியில வாழ்றது கிடையாது, எல்லாமே துரிதமாகிடுச்சு. உணவுல தொடங்கினது அந்த துரிதம், இப்ப நிம்மதி கிடையாது, சுத்தமான காத்து இல்ல, நகர வாழ்க்கையில அதிகமான மன அழுத்தம். சமூக மாற்றங்களும் ஒரு முக்கியமான காரணம். நவீன வாழ்க்கை முறை குடும்பங்களை பத்தின சிந்தனையை அப்படியே மாத்திருக்கு. 19% பேர் அவங்க பார்ட்னர்ல யாராவது ஒருத்தருக்கு கம்மியான குழந்தைங்க போதும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14% பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஏத்த ஜோடி இன்னும் அமையல அப்படின்னு இருக்காங்க. 14% பேர் வீட்டு வேலையிலையும் குழந்தை வளர்ப்பிலையும் கணவன்மார்கள் பெருசா உதவுறதில்ல அப்படின்னு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை வளர்ப்ப 2 பேரும் சமமா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்க குழந்தை பிறப்பு விகிதம் வெறும் 1.6 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப கம்மி. கிராமப்புறங்கள்ல பிறப்பு விகிதம் இன்னும் 2.1 இருக்கு. ஆக கிராமங்கள் தான் இன்னும் இந்திய மக்கள் தொகையை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இந்த நகரங்கள் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசமே நமக்கு எப்படி வாழ்க்கை முறை குழந்தை பிறப்பை பாதிக்குது அப்படின்னு புரிய வச்சிருக்கோம். 2014 பார்த்தோம்னா இந்தியாவுடைய மொத்தமான குழந்தை பிறப்பு விகிதம் 2.3 அந்த அளவுல இருந்துச்சு. கிராமங்கள்ல 2.5, நகரங்கள்ல 1.8. ஆனா இப்போ இந்தியால மொத்தமா 1.9 ஆகியிருக்கு. நகரங்கள்ல 1.6, கிராமங்கள்ல 2.1, கிராமங்களையும் கூட குறைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா. எந்தெந்த மாநிலங்கள்ல குழந்தை பிறப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தெரியுமா? அதுல தமிழ்நாடு வருது. நம்ம முன்னாடி இருந்தே இதைத்தான் எச்சரிக்கிறோம். தமிழர்கள் குழந்தை பிறப்புல பின்தங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு முன்னாடி இருந்தே நம்ம வான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்துல நமக்கு தான் இது ஆபத்தா முடிய போகுது. கேரளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க குழந்தை பிறப்பு விகிதம் கிட்டத்தட்ட 1.7 1.8 இருக்கு. தமிழ்நாடு வெறும் கிட்டத்தட்ட 1.6 1.7. கர்நாடகா, மகாராஷ்டிராவும் அதே அளவுல தான் இருக்காங்க. இந்த எண்கள் எல்லாம் குழந்தை பிறப்பு விகிதம் அதள பாதாளத்துல இருக்கக்கூடிய ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய நிலைகளுக்கு சமம். இன்னும் எந்தெந்த மாநிலங்கள்ல பிறப்பு விகிதம் அதிகமா இருக்கு இந்தியால அப்படின்னு கேட்டா, பீகார் முதல் இடத்துல இருக்கு. இங்க ஒரு பெண்ணுக்கு சராசரியா 3.0 அப்படிங்கிற விகிதத்துல குழந்தைகள் பிறக்குது. இந்தியாவிலேயே இங்கதான் அதிகம். அடுத்து உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட 2.4 அப்படிங்கிற அளவுல குழந்தைகள் பிறக்குது. இந்தியாவோட பிறப்பு விகிதம் ரீப்ளேஸ்மெண்ட் லெவலை விட குறைஞ்சிருக்கலாம். ஆனா மக்கள் தொகை இன்னும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அது எப்படி சாத்தியம்? பாப்புலேஷன் மொமெண்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஃபேன் ஸ்பீடா சுத்திக்கிட்டே இருக்கு, அதை நீங்க ஆஃப் பண்றீங்க, உடனே நிக்காதுல, கொஞ்சம் சுத்திட்டு அப்புறம் தான் நிற்கும். மக்கள் தொகையும் அதே மாதிரி தான். இந்தியாவில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கானவங்க குழந்தை பெற்றுக்கக்கூடிய வயதுக்கு வர்றாங்க. ஒவ்வொரு குடும்பமும் கம்மியாக குழந்தை பெற்றுக்கிட்டாலும் பெற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பெற்றோர்களோட எண்ணிக்கை இங்கே ரொம்ப அதிகம். அதனால மொத்த பிறப்புகளின் எண்ணிக்கை இப்போதைக்கு குறையாது. இந்த எஃபெக்டுக்கு பேர் தான் பாப்புலேஷன் மொமெண்டம். இதனால தான் இந்தியாவுடைய மக்கள் தொகை இன்னும் சில காலத்துக்கு வளரும். ஆனா வளர்ச்சி வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஒரு கட்டத்துல மக்கள் தொகை அப்படியே நிலையா நிற்கும். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சுதான் மக்கள் தொகை குறைய ஆரம்பிக்கும். குழந்தைங்க முக்கியம்தான், ஆனா குழந்தைங்க பெத்துக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையோட ஒரே குறிக்கோள் இல்லை அப்படின்னு இப்ப இருக்கவங்க நினைக்கிறாங்க. இந்த கலாச்சார மாற்றம் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் தொகையை குறைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அதை திரும்ப அதிகமாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜப்பான், தென்கொரியா, இத்தாலி போன்ற நாடுகள்லாம் குழந்தை பெத்துக்கிறதுக்கு நிறைய பண உதவி, சலுகைகள் தந்து பார்த்துட்டாங்க. ஆனா பெருசா எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு தடவை சின்ன குடும்பம் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுலயே அவங்க கம்ஃபர்ட் ஆயிடுவாங்க. பணம், வீடு, வேலை, குழந்தை வளர்ப்பு, குடும்ப சுமை, இது எதுவுமே தடையா இல்லாம மக்கள் தங்களுக்கு பிடிச்ச எண்ணிக்கையில குழந்தைகளை பெத்து வளர்க்குற மாதிரியான ஒரு சமூகத்தை நாம எப்படி உருவாக்க போறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். இந்த கேள்வியும் இதற்கான விவாதங்களும் தான் இந்தியாவுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது.